வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம வந்து Reactல வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறோம். ஸோ இது ஒரு மினி ப்ராஜெக்ட் மாரி அப்டின்னு வச்சுக்கலாம். ஒரு APIலேருந்து ஃபெட்ச் பண்ணி, அதுலேருந்து ரேண்டமா வந்து ஜோக்ஸ் ஜெனரேட் பண்ற மாரி நம்ம வந்து ஒரு பண்ண போறோம். ஸோ இது வந்து என்ன உங்களுக்கு இதுவாகும் அப்டின்னா, நீங்க வந்து ஃபெட்ச் API கால் வந்து நல்லா பண்றதில்ல, அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்ட வந்து செட் பண்றதில்ல. ஸோ இந்த மாரி விஷயங்கள்ல வந்து நல்லாவே ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ஆயிடுவீங்க. ஏன்னா ரியல் டைம்ல போம்போது, நமக்கு எல்லா இடத்துலயுமே வந்து API கால் பண்ற மாரி தான் வந்து இருக்கும். ஸோ சிம்பிளான விஷயத்த கூட API கால் பண்ணி தான் நம்ம வந்து எடுக்கிற மாரி வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எப்படி நம்ம பண்றது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ பேசிக்கா வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, எனக்கு வந்து app.js வந்து இருக்க போகுது. ஸோ ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிளானதா வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா தனித்தனி காம்போனன்ட்டாவும் போட்டுக்கலாம். app.js இருக்க போகுது. அப்புறம் வந்து நம்ம style.css வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட index.js வந்து இருக்க போகுது. ஸோ இந்த 3 விஷயம் தான். index.js தான் வந்து நம்மளோட ஆப்ப வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ அதனால index.js கண்டிப்பா வேணும். ஸோ நான் தனி காம்போனன்ட்டா கிரியேட் பண்ணாம app.jsலயே ஒரு கொஞ்சம் லைன் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் app.jsலயே வந்து எழுதிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேல்ஸ் எல்லாத்தையுமே செப்பரேட் ஸ்டைல் ஷீட்ல போட்டு style.cssல வந்து நம்ம போட்டுக்கிறோம். சரி ஓகே. இப்போ நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம index.jsல எதையுமே வந்து டச்சே பண்ண தேவையில்ல. நீங்க வந்து பாய்லர் பிளேட் இல்லாம நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து நம்மளோட ரியாக்ட் சீரிஸ் வந்து கண்டிப்பா பாருங்க. ஏன்னா நான் அதுல வந்து எப்படி வந்து ஒரு பாய்லர் பிளேட்டோட வந்து எப்படி கிரியேட் பண்றது, ஸோ ரியாக்ட் எப்படி இன்ஸ்டால் பண்றது, இது எல்லாத்த பத்தியுமே டீடைல்டா பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே. நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு டிவ் வந்து போட போறேன். அதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ள தான் எனக்கு வந்து இருக்க போகுது. ஸோ அதனால நான் கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த கோடு செஷனை எடுத்துட்டு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரேண்டம் ஜோக் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வந்து நம்ம குடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்டைல் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ கிளாஸ் நேம் இதுக்கு வந்து நான் டைட்டில் அப்படின்னு சொல்லி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ ஓகே. இப்போ வரைக்கும் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்ட வந்து செட் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டேட்ட வச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு எப்படி ஒர்க் ஆகும் என்னன்றதே நமக்கு புரியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ட செட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு 2 ஸ்டேட் வேணும். ஃபர்ஸ்ட் வந்து ஜோக்கு, செட் ஜோக். ஏன்னா நான் APIல இருந்து எடுக்கிறத வந்து இந்த இதுல தான் வந்து செட் பண்ணி விட போறேன். ஸோ அதனால இது. நீங்க இதுக்கு பதிலா நீங்க டேட்டா, செட் டேட்டா எப்படி வேணா வச்சுக்கலாம். நமக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுனால நான் ஜோக்கு, செட் ஜோக்குன்றத வச்சுக்கிறேன். இனிஷியலா வரும்போது எம்ப்டி ஸ்ட்ரிங்கா தான் வந்து இருக்கும். ஸோ ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னொரு ஸ்டேட் வேணும். அது என்ன அப்படின்னா, நமக்கு சப்போஸ் APIல இருந்து லோட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இத வந்து நம்ம லோடிங் ஸ்டேட் வந்து போறது இருக்கும்ல. ஸோ அதுக்கு வந்து இது. ஸோ லோடிங், செட் லோடிங் வந்து போட்டாச்சு. போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட யூஸ் ஸ்டேட்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இனிஷியலா வந்து ஃபால்ஸ் வச்சுக்கிறேன். ஏன்னா எடுத்தோனே வந்து லோட் ஆகுறது வந்து ட்ரூவா இருக்காது. ஸோ ஃபால்ஸ்ல இருக்கும். API கால் பண்ணுவோம். அப்ப ட்ரூ ஆகும். அப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ ஓகே. இதுதான் வந்து விஷயம். ஸோ ஃபால்ஸ் வந்து வச்சாச்சு. ஓகே ரைட். இப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளா இங்க ஒரு டிவ் வந்து எழுதிடலாம். ஸோ டிவ் வந்து எழுதுறேன். ஸோ இந்த டிவ்வ வந்து குளோஸ் பண்ணணும். ஸோ குளோஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு கிளாஸ் நேம் வந்து போட போறோம். அந்த கிளாஸ் நேம் என்ன அப்படின்னா, ஜோக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வைக்கிறேன். ஸோ அந்த ஜோக் பாக்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லோடிங் இருக்குல்ல. ஸோ சப்போஸ் எனக்கு லோடிங் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு பேராகிராஃப் டேக்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேராகிராஃப் டேக் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேராகிராஃப் டேக் க்ளோஸ் பண்ணிட்டு இங்க ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன். ஸோ இதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோடிங் அப்படின்னு சொல்லி இருக்க போகுது. இங்கேயுமே வந்து எனக்கு பேராகிராஃப் டேக் உள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்க போகுது. இதுக்கப்புறம் இப்படி சப்போஸ் இல்ல எனக்கு எல்ஸ்ல வந்து டேட்டா வந்துருச்சு அப்படின்னா, லோட் ஆகல எனக்கு வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு அப்ப என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டா வந்து வரப்போகுது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு கிளாஸ் நேம் போட்டுக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம்ல வந்து என்ன பண்றேன்னா, ஜோக் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து எழுதிக்கிறேன். குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல என்னோட ஜோக் வந்து ஷோ ஆகணும். சோ இதுதான் விஷயம். சோ நான் இப்ப இங்க ஒரு சிம்பிளா வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். சோ இந்த இடத்துல வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு வந்து லோடிங் வந்து ஃபால்ஸ்ல இருக்கு. சோ இந்த இதுக்குள்ளேயே போகாது. எனக்கு நேரா ஜோக் வந்துரும். இப்ப நான் சப்போஸ் இந்த லோடிங்க ட்ரூ பண்ணி விடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு லோடிங் வந்து ட்ரூலயே வந்து இருந்துகிட்டே இருக்கும். சோ லோடிங் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும். சோ இதுதான் சிம்பிளா இப்படிதான் வந்து நம்ம பண்ணலாம். சோ இதுதான் வந்து லோடிங் ஸ்டேட் இது. நான் மறுபடியும் வந்து எல்லாத்தையுமே வந்து இனிஷியல் வேல்யூஸ்க்கு கொண்டு வந்துடுறேன். சோ ஓகே. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பட்டன் வந்து வைக்கணும்ல. சோ இந்த பட்டன் வச்சா தான் அந்த பட்டன கிளிக் பண்ணிட்டு எனக்கு அதுலேருந்து வந்து API கால் பண்ண முடியும். ஏன்னா எந்த இடத்துலயுமே ரேண்டமா நீங்க ஃபர்ஸ்ட்டே வேணும் அப்படின்னா நீங்க யூஸ் ஆஃப்ல போட்டுக்கலாம். இல்ல நீங்க வந்து ஒரு பட்டன் வச்சு நம்ம பண்ணணும். எனக்கு ஒவ்வொரு டைமும் ஜெனரேட் ஆகணும்ல ஜோக்கு. சோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பட்டன் வந்து வச்சுக்கிறேன். சோ இந்த பட்டனுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேம் வச்சுக்கிறேன். சோ இந்த நேம் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட் அ ஜோக் அப்படின்னு சொல்லி வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் வந்து வச்சிடலாம். ஸோ கிளாஸ் நேம் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிளா BTN வச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து எழுத போறோம். ஏன்னா நம்ம இதை கிளிக் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து நடக்கணும். ஸோ அதனால நான் அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெச் ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கிறேன்.
ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எரர் வந்து அடிக்குது. ஏன்னா நமக்கு வந்து ஃபங்க்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஆரோ ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் ஃபெச் ஜோக். ஸோ அது வந்து என்னவா இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆரோ ஃபங்க்ஷனா எழுதிடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அசிங்க்ரோனஸா மாத்த போறோம். ஏன்னா இது சிங்க்ரோனஸ் கிடையாது, நம்ம ஏபிஐ கால் பண்ண போறோம். ஸோ அசிங்க்ரோனஸா வந்து இது இருக்க போகுது. அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அசிங்க் போட்டுக்கிறேன். ஸோ அசிங்க் கமிட்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, ப்ராமிசஸ்னா என்ன அப்படின்னு தெரியலன்னா நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல உள்ளது நான் அதை வந்து கொடுக்குறேன். ஐ பட்டன்ல மறக்காம செக் பண்ணி பாருங்க, பயங்கர யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஏபிஐ கால் பண்ணும் போதே எனக்கு வந்து செட் லோடிங் வந்து ட்ரூ ஆயிடணும். ஏன்னா வந்து ஏபிஐ கால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எனக்கு லோடிங் வந்து ட்ரூ ஆகிடணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து செட் ஜோக் வந்து பண்ணிடுறேன். ஸோ இந்த செட் ஜோக்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா எம்டி ஸ்ட்ரிங் வந்து பண்ணிடுறேன். ஸோ ஏன்னா இது முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு வந்து ஜோக் வந்து எம்டி ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எந்த ஒரு ஏபிஐ கால் எழுதுறதுக்கு முன்னாடியுமே ட்ரை கேட்ச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ட்ரை கேட்ச் வந்து போட்டோம் நம்ம. ஸோ இந்த ட்ரை கேட்ச்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எரர்ல வந்து பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஜோக்கை வந்து செட் ஜோக்ல வந்து என்ன கொடுத்துட்றேன் அப்படின்னா ஃபெயில் டு லோட ஜோக். ஸோ இது வந்து கொடுத்துட்றேன். இல்லை நீங்க வந்து எப்படி வேணுமோ கொடுத்துக்கலாம். இல்லை ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர். ஸோ என்ன வேணா நீங்க வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முக்கியமான விஷயம் வந்து இங்க லோடிங்கை வந்து ட்ரூ பண்ணியிருக்கோம். ஸோ செட் லோடிங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்க ஏபிஐ கால் முடிஞ்சோடனே மறுபடியும் வந்து செட் லோடிங் வந்து ஃபால்ஸ் பண்ணிடணும். இல்லைன்னா அது ட்ரூலியே தான் இருக்கும். நமக்கு லோடிங் 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 மட்டும்தான் வந்துட்டே இருக்கும். நமக்கு வந்து டேட்டா வந்து வரவே வராது. ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்பான்ஸ் எப்படி வந்து ஏபிஐ கால் பண்றது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த இடத்துல இந்த ட்ரைக்குள்ள எழுத போறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து சிஎஸ்எஸ் வந்து எழுதிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம சிஎஸ்எஸ் வந்து ரொம்ப நேரமா கான்சென்ட்ரேட்டே பண்ணல. ஸோ அதனால அதை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிட்டு வந்துடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட எல்லாத்துக்குமே அப்ளை ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் மார்ஜினும் பேடிங்கும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 0 வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ மார்ஜினும் பேடிங்கும் 0 கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாக்ஸ் சைசிங் வந்து கொடுக்குறேன். ஸோ பாக்ஸ் சைசிங் வந்து பார்டர் பாக்ஸா வந்து இருக்க போது. ஸோ நம்ம இந்த சிஎஸ்எஸ்ல வந்து எல்லாமே வந்து ரொம்ப டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். ஒவ்வொரு விஷயமே வந்து இது எப்படி ஒர்க் ஆகும், இது இது வந்து ஏன் வந்து நம்ம யூஸ் பண்றோம், மேக்ஸ் வித்னா என்ன, மின் வித்னா என்ன, எல்லாமே ஃபுல் டீடைல்டா ஒவ்வொரு இங்க மார்ஜின் என்ன, பேடிங்னா என்ன, இது எல்லாத்த பத்தியுமே டீடைல்டா வந்து பேசணும். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் அதை ஐ பட்டன்லயுமே வந்து கொடுக்குறேன். ஸோ F5, F7, FA. ஸோ இதுவுமே வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து வச்சாச்சு. இந்த கலர்லாம் எங்கேருந்து எடுக்கிறேன்னா நீங்க கூகுள்ல கலர் பிக்கர் அப்படின்னு போட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுல இருந்து தான் நான் வந்து இதை எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நான் இதுக்கப்புறம் வந்து கலர் பிக்கருக்கான வீடியோவுமே வந்து நான் மேக் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா கூகுள்ல வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ கலர் பிக்கர்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்றேன். ஸோ இந்த கலர் பிக்கர்ல பார்த்தோம்னா நான் இங்க என்ன ஹெக்ஸ் வேல்யூ இங்க நம்ம சேஞ்ச் பண்ண என்ன வருதோ இந்த எக்ஸ் வேல்யூ தான் நான் எடுத்து போடுறேன். ஸோ இதையே வந்து நம்ம எப்படி வந்து ரியாக்ட்ல பண்ண முடியும் அப்படிங்கிறதுமே ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா அதோட வீடியோவுமே இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து லைவ் ஆயிடும். ஸோ ஓகே, மேக்ஸ் வித் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 600 px வந்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா மார்ஜின் வந்து ஆட்டோ வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பேடிங் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ உள்ளார வந்து பேடிங் வந்து 20 px வந்து ஏற்ற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா டெக்ஸ்ட்டை வந்து சென்டரை அலைன் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்ஜின் டாப் வந்து கொடுக்குறேன். ஏன்னா ரொம்ப ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து ஒரு 70 px வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட டைட்டில் இருக்குல்ல, நம்ம ரேண்டம் ஜோக் ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம்ல, ஸோ அந்த டைட்டில் வந்து இது பண்றோம். அதுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ 2remக்கு வந்து இருக்க போது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மார்ஜின் பாட்டம் வந்து கொடுக்குறேன். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து 20 px வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கலர் வந்து மறுபடியும் வந்து போடுறேன். ஸோ அது வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா #222ன்றது வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜோக் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ பேசிக்கா வந்து இந்த இடத்துக்கு இப்போ நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த ஜோக் பாக்ஸ் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கான ஸ்டைல வந்து எழுத போறோம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோக் பாக்ஸ், ஸோ இதை வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டு முடிச்சுட்டு நான் அதுக்குள்ள வந்து ஸ்டைல் எழுத போறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒயிட்டா தான் இருக்க போகுது. ஸோ ஒயிட் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பேடிங் வந்து ஒரு 20 px வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்டர் ரேடியஸ் இருக்குல்ல, ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 12 px வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா கர்வினஸ் வேணும், அதனால தான் இந்த பார்டர் ரேடியஸ் வந்து அப்ளை பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மினிமமா ஹைட் வந்து நமக்கு வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 100 px வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த பாக்ஸ் ஷேடோவுமே நீங்க வந்து பாக்ஸ் ஷேடோ ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே வந்து வரும். ஸோ அந்த அதுலேருந்து தான் வந்து எடுத்து நானுமே வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண சம்டைம்ஸ் வந்து பழகிடும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பழகிற வரைக்கும் நீங்க இந்த பாக்ஸ் ஷேடோ ஜென்ரேட்டர்ல போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு வந்து மார்ஜின் பாட்டம் வந்து கொடுக்குறோம். ஸோ ஒரு 20 px வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட ஜோக் டெக்ஸ்ட்டை வந்து டைரக்டா வந்து இது பண்ணிடலாம். ஸோ நான் ஜோக் டெக்ஸ்ட்ல வந்து இங்க எதுவுமே இல்லைன்றதுனால உங்களுக்கு தெரியல. ஸோ நான் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்ததுல இந்த டெஸ்ட்டை தான் வந்து இந்த ஜோக் அந்த இதை தான் வந்து நம்ம வந்து ஸ்டைல் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்குறேன்.
ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்குறேன். அது வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 ரெம்க்கு வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து கலர் வந்து கொடுக்குறேன். ஸோ கலர் வந்து #444 வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லைன் ஹைட் இருக்குல்ல, ஸோ லைன் ஹைட் வந்து ஒரு 1.5 வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட லோடிங் ஸ்டேட்டையுமே வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணோம். ஸோ அதுக்குமே நம்ம வந்து சேல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நான் இங்கே ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூ பண்ணி விட்டுறேன் லோடிங்கை. ஸோ அப்பதான் நமக்கு வந்து தெரியும். ஸோ லோடிங் வந்து இதுவாயிட்டு இருக்குல்ல. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஸ்டைல் எழுத போறோம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடிங்ல ஃபாண்ட் சைஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 1.2 ரெம்க்கு வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கலர். ஸோ #777 வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட லாஸ்ட் நம்மளோட பட்டனை வந்து டார்கெட் பண்ண போறோம். ஸோ இந்த பட்டன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பேடிங் வந்து கொடுக்குறேன். ஸோ பேடிங் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா 12px 20pxன்றத வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 1 ரெம்க்கு வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து #4b7bec அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகுது. ஸோ இசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கலர் உள்ள வந்து கலர் வந்து பிளாக் கலர்ல இருந்தா தெரியல. ஸோ #FFF வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் வந்து கொடுக்குறேன். எனக்கு கொஞ்சம் கர்வினஸ்க்காக பார்டர் ரேடியஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ பார்டர் ரேடியஸ்ல வந்து 8px வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கர்சரை வந்து பாயிண்டரா மாத்தி விட்டுறேன். ஏன்னா அது ஹோர் பண்ணும்போது கர்சர் வந்து பாயிண்டரா இருக்கும்போது நல்லா இருக்கும். ஸோ டிரான்சிஷன் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 0.3 செகண்ட்ஸ் வந்து ஈஸ்ட்ல வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து பண்ணணும். என்ன அப்படின்னா நமக்கு இப்போ ஆல்ரெடி வந்து பட்டன் வந்து நல்லா தான் இருக்கு. ஸோ பட் ஹோர் பண்ணும்போது எனக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் நீட்டா வேணும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம அதை ஹோர் பண்றோமா இல்லைன்றதே தெரியாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா பட்டனை எடுத்து அதுக்கு வந்து ஹோவர் ஸ்டைல் வந்து அப்ளை பண்றேன். ஸோ இந்த ஹோவர் ஸ்டைல் அப்ளை பண்ணும்போது என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட பேக்ரவுண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த பேக்ரவுண்ட்ல வந்துட்டு #3867D6. ஸோ இதை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த லைட்டா அந்த மைல்டா வந்து வருதுல. ஸோ இதுதான் வந்து இன்னுமே வந்து பெட்டரா வந்து இருக்கும். நம்ம ஒவ்வொரு வாட்டி எழுதும் போதுமே வந்து சிஎஸ்எஸ்ல வந்து எங்கெங்கெல்லாம் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது ரெஸ்பான்சிவா மாத்தணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட மீடியா வந்து எடுத்துட்டு ஸோ அதுல இருந்து வந்து மேக்ஸ் வித் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்க இந்த மீடியா கொரிஸ்லாம் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்மளோட மீடியா கொரிஸ் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். நீங்க அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ 480pxல வந்து இருக்கு. ஸோ நம்ம அதுல வந்து 2 விஷயம் தான் பண்ண போறோம். ஸோ டைட்டில், ஜோக் டெக்ஸ்ட், பட்டன் இதை மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டில் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபாண்ட் சைஸ் இருக்குல்ல, ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து நான் மாத்தி விடுறேன். ஸோ 1.6 ரெம்க்கு வந்து மாத்தி விட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜோக் டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ஜோக் டெக்ஸ்டையுமே வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஃபாண்ட் சைஸை வந்து மறுபடியும் மாத்தி விடுறேன். ஸோ 1 ரெம்க்கு வந்து மாத்திடுறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 1 ரெம்க்கு வந்து மாத்திடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பட்டன் வந்து இருக்கு. ஸோ நம்மளோட பட்டன்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வித் வந்து ஒரு 100% வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து போட்டு முடிச்சாச்சு. ஸோ நம்மளோட ஸ்டைல்ஸ் வந்து ஃபுல்லுமே எழுதியாச்சு. நம்ம இப்போ மறுபடியும் வந்து இதை வந்து இனிஷியல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபால்ஸ் கொண்டு வந்துடுறேன். மறுபடியும் வந்து எம்டி ஸ்ட்ரிங்கா வந்து கொண்டு வந்துடலாம். சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட app.jsல இந்த ட்ரை இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து எழுதணும்ல, நம்ம ஏபிஐ கால் பண்ணணும்ல, அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம இங்க வந்து அசிங்கா எழுதியிருக்கோம். ஸோ நம்ம இங்க வந்து கண்டிப்பா அவைட் வந்து போடணும். நீங்க அவைட் போடாம நார்மலா ஃபெச் பண்ணீங்க அப்படின்னா டேட்டா வரதுல வந்து டிலே இருக்கும். ஒரு வாட்டி வரும், அடுத்த வாட்டில இருந்து வராது. நம்ம அது எல்லாத்த பத்தியுமே அசிங்க் அவைட்ல ஃபுல்லுமே டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். எப்படி வந்து ஒர்க் ஆகணும், என்ன ஏதுன்றது. ஸோ நான் இந்த லிங்கையுமே வந்து இந்த ஃபெச்சோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. சும்மா வந்து நீங்க இங்கே கூகுள்லயே சர்ச் பண்ணீங்கன்னா வரும் அஃபிஷியல் ஜோக் ஏபிஐ ஆப் ஸ்பாட். ஸோ இதுக்கு போயிட்டீங்கனாலே உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ நம்ம இங்க வந்து டேரக்டா வந்து இந்த லிங்க்ல போயிடலாம். ஸோ இந்த லிங்க்ல போயிட்டோம் அப்படின்னா இங்க வந்து இருக்குல்ல, ஸோ நான் இதை வந்து ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்ப மேபி வந்து ரொம்பவே ஈஸியா வந்து புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து HTTPS போடுறோம். ஸோ இந்த www.லாம் நமக்கு தேவையில்ல. ஸோ அஃபிஷியல் சைட் உங்களுக்கு இதுல இருந்து வரல அப்படின்னா நீங்க இங்க இருந்து கீழ இருந்து வந்துருங்க. ஸோ இங்கே நிறைய வந்து இருக்கும். ஸோ அஃபிஷியல் ஜோக் ஏபி எல்லாமே வந்து இருக்கு. நான் இதுல உள்ளதை வந்து நான் இங்க ஏபிஐ கால் பண்ணி நான் அதை உங்களுக்கு இதுலயுமே வந்து கொடுக்குறேன். ஸோ நம்ம இதுல இருந்து தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேண்டம் ஜோக்கை வந்து ஜென்ரேட் பண்ண போறோம். அதுல இருந்து எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு மட்டும் பாருங்க. இது வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்டா இல்ல, வெறும் ஆப்ஜெக்டா தான் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ நம்ம இதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதனாலதான் நம்ம வந்து ஸ்டேட்டை வந்து நம்ம வந்து அரேவா வைக்காம ஸ்ட்ரிங்கா வந்து வச்சிருக்கோம். ஸோ இல்லைன்னா நம்ம எப்பவுமே டேட்டா வந்து அரேவா வச்சிருப்போம். அப்படி இல்லாம நம்ம ஸ்ட்ரிங்கா வச்சிருக்கிறதுக்கு ரீசன் இதுதான். ஸோ இதுல இருந்து எடுத்தாச்சு. ஸோ எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட எது வேணும் எனக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும். என்னோட ரேண்டம் ஜோக் தான் வேணும் என் பாயிண்ட். ஸோ நான் இதையுமே வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ எப்பவுமே வந்து இந்த மாதிரி டாக்ஸ்லாம் போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டியுமே வந்துட்டு டாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஃபுல்லுமே வந்து டாக்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து கிளியரா வந்து புரியும். இங்கேயே ரேண்டம் ஜோக் இருக்கு. இதுக்கப்புறம் வேணாம் எனக்கு கேட்டகரி வைஸ் வேணும் அப்படின்னா, ஸோ இது வந்து என்ன என்ன மாதிரி கேட்டகரிஸ்ல கொடுக்கலாம்? ஸோ ஜோக்ஸ் ஸ்லாஷ் ப்ரோகிராமிங் வேணுமா? இல்ல ஜென்ரலா வேணுமா? எப்படி வேணுமோ கொடுத்தோம்னா அதுக்கேத்த மாதிரி வரும். ஸோ நம்ம சர்ச் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நேத்து வந்து சர்ச் பார்த்திருந்தோம்ல. ஸோ அதுலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி டேர்ம் கொடுத்து அதுலேருந்து ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம். பட் இதுலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா வந்து வருது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் நீங்க இதுல இருந்தே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த ஏபிஐ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் டேட்டா இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதை வந்து ஜேசனா மாத்துறோம். ஸோ அவை ரெஸ்பான்ஸ் தானே நம்மளோட இது வந்து இருக்கு. ஸோ நம்ம நேம் வந்து வேரியபிள் நேம் வந்து ரெஸ்பான்ஸ்னு வச்சிருக்கோம். ஸோ நான் அதை வந்து ஜேசனா ஃபர்ஸ்ட் வந்து மாத்திடுறேன். ஸோ இதை மாத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கான்ஸ்ட் ஃபுல் ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் வந்து வைக்கிறேன். ஸோ அதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பேக் டெக்ஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த பேக் டெக்ஸ்ட்ல வந்து டேட்டா வந்து வருதுல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க கர்லி பிரேசஸ் கொடுக்கணும். ஸோ கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளோட டேட்டா வருதுல்ல. ஸோ அதுல இருந்து எடுத்து நான் வந்து செட்டப்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கு. இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட இதுக்கு வந்து போயிடலாம் இன் பாயிண்ட்டுக்கு. ஸோ இந்த ரேண்டம் ஜோக்ல இந்த செட்டப்ன்றது இருக்குல்ல. ஸோ இதை தான் நான் வந்து எடுக்கிறேன். ஸோ டேட்டா டாட் செட்டப். ஸோ எடுத்து முடிச்சுட்டு நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாலர் ஆஃப் மறுபடியும் வந்து என்னோட டேட்டா டாட் பஞ்ச் லைன் வந்து வைக்கிறேன். ஸோ பஞ்ச் லைன் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த பஞ்ச் லைன் எங்கேருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் இதே தான். ஸோ இது வந்து வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஜோக்கை வந்து இது பண்ணியாச்சுல. ஸோ இதை வந்து நம்ம வந்து செட் பண்ணி விடணும்ல நம்மளோட செட் ஜோக்குக்கு. ஸோ அப்பதான் நமக்கு வந்து வரும். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபுல் ஜோக்கை வந்து செட் பண்ணி விட்டுறேன். இப்போ நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஃபுல் ஜோக்கை வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே வந்து கரெக்டா பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ கெட் ஜோக் வந்து கொடுக்குறேன். லோடிங்ல இருக்கு. ஸோ லோடிங் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு கண்டிப்பா வந்து என்னோட ஜோக் வந்து வரும். ஸோ நான் இந்த இடத்துல ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு லோடிங் வந்து ரொம்ப நேரமா ட்ரூ ஆயிட்டு. ஓகே, எந்த தப்புமே இல்லை. ஏபிஐல இருந்து எடுத்துட்டு வரதுல தான் வந்து மிஸ்டேக் இருக்கு. ஸோ அதுதான் ஸ்லோ ஆயிருக்கு. மிஸ்டேக் இல்ல, ஸ்லோ ஆயிருக்கு. ஸோ ஹவ் டஸ் இட் ட்ரெயின் இட் சூஸ். இது ரொம்ப கொஞ்சம் மொக்கையாதான் ஜோக் தான் ஜென்ரேட் பண்ணும். பட் நமக்கு வந்து எப்படி வந்து ஏபிஐ கால்ல இருந்து வந்து எடுத்துட்டு வருது, எப்படி ஃபெச் பண்றது, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கத்துக்கும். மறுபடியும் நான் கெட்ட ஜோக் வந்து கொடுக்குறேன். மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா ட்ரூ வந்து லோடிங் வந்து ட்ரூவா இருக்கிறதுனால வந்து இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல சொல்லியிருந்தேன்ல. ஸோ செட் லோடிங் வந்து ஃபால்ஸ் பண்ணாம மறுபடியும் ட்ரூ இல்ல, நீங்க இந்த இடத்துல ஃபால்ஸே இருக்கட்டுமே. ஸோ இந்த இடத்துல ஃபால்ஸ் இருக்கு. நான் இந்த இடத்துல வந்து கமெண்ட் பண்ணி விட்டுறேன் இதை. ஸோ கமெண்ட் பண்ணிட்டு இப்ப கெட்ட ஜோக் வந்து அழுத்துறேன். லோடிங்லேயே தான் இருக்கும். பட் நமக்கான டேட்டா வந்துரும். இருந்தாலுமே அந்த லோடிங்லேயே தான் இருக்கும். அதனாலதான் சொன்னேன் எப்பவுமே வந்து செட் லோடிங் வந்து ஃபால்ஸ் பண்ணி விட்டுறணும். எப்பவுமே நீங்க ஒரு இடத்துல இருந்து லோட் பண்றீங்க அப்படின்னா ஏபிஐல இருந்து லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து மறுபடியும் அதை ஃபால்ஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ நம்ம கெட்ட ஜோக் லோடிங் ஆகுது. மறுபடியும் நமக்கு ஏபிஐல இருந்து எடுத்துட்டு வந்தோம்னா வருது. ஸோ நீங்க இந்த லோடிங் வந்து இன்னுமே வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். எப்படின்னா நீங்க வந்து ஸ்பின்னர் வைக்கிறது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்க என்ஹான்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஒரு கண்டிப்பா வந்து ஒரு என்ட்ரி பாயிண்டா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நீங்க இந்த ஏபிஐலயே போயிட்டு நிறைய இடத்துல போய் ஃபெச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வரலாம். ஸோ நிறைய உங்களுக்கே ட்ரை பண்ணலாம். அதுல ஏதாச்சும் டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலுமே நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்குமே வீடியோ வந்து மேக் பண்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.